ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்து சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கண்ணம்மா ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க ஆல்ரெடி இங்கே டெலிவரிக்காக அட்மிட் ஆயிருந்திருப்பாங்க. கண்ணம்மா அந்த பேஷண்ட்டை கேட்குறாங்க, குழந்தைக்கு நார்மல் செக்கப்காக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்றாங்க அந்த பேஷண்ட். உங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் இங்க வந்து பேசிட்டு போனாரு, அவருக்கு நன்றி சொல்லிட்டு போனாரு, இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. பாரதியுமே இப்போ அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத கேட்கிறாரு. அந்த பேஷண்ட் சொல்றாங்க, என்ன மேடம் சொல்றது, 2 நாள் அவர் நல்லா தான் இருந்தாரு, அதுக்கப்புறமா வேற ஊர் போய் மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏதோ டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டை காசு கொடுத்து மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு, குழந்தையோட முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தேவையில்லாததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு மேடம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே சொல்லுங்க மேடம், யாராவது டிஎன்ஏ ரிசல்ட்டை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கூட சேர்ந்து இனிமே வாழ முடியாது அப்படின்னு நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மேடம் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதி இப்போ மனசுல நினைக்கிறாரு, நானும் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருக்கேன், அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் கேபின் போன உடனே இப்போ அவர் டெஸ்ட் கொடுத்த லேபுக்கு கால் பண்றாரு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் எப்பதான் சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. லேப் டெக்னீஷியன் சொல்றாரு, அதான் மிஷினரி ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னு சொன்னோம்ல சார், இன்னும் 2 டேஸ்ல கிடைச்சிரும் சார், மண்டே ஆஃப்டர்நூன் 11 o'clock கிடைச்சிரும் சார் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு சண்டே அப்படின்றதுனால லீவ் சார், அதுக்கப்புறமா அவங்க எங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க, அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்றாரு. பாரதி இப்போ அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் நேரா போய் டெல்லியில போய் அந்த ரிசல்ட்டை வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்கு சார், நாங்க தான் மெயில் பண்றோம்னு சொன்னோமே, அப்புறம் எதுக்காக நீங்க தேவையில்லாம டெல்லி போறீங்க அப்படின்னு அந்த லேப் டெக்னீஷியன் கேட்கிறாரு. என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த டாக்டர்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு பாரதி சொல்றாரு. ஓகே சார், அப்ப நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு அவரு. பாரதி முடிவு பண்றாரு, இந்த தடவை டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது, நம்ம நேரா போய் வாங்கி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. டிராவல் ஏஜென்சிக்கு கால் பண்ணி ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண சொல்றாரு. டிராவல் ஏஜென்சில செக் பண்ணி பார்த்துட்டு மண்டே ஆஃப்டர்நூன் 12 o'clock அங்க போற மாதிரி ஒரு ஃபிளைட் இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, இல்ல நான் மண்டே 11 o'clock அங்க ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது ஃபிளைட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் சார் ஒரு ஃபிளைட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஃபிளைட்டுக்கே புக் பண்ணிருங்க சார் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. அடுத்ததா கண்ணம்மா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா லட்சுமி 2 பேரும் படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹேமா நினைச்சு பாக்குறாங்க, ஏன் யாருமே என்கிட்ட அப்பா பத்தி சொல்லவே மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. லட்சுமிகிட்ட சொல்றாங்க, என் தலையில கை வச்சு நீ சத்தியம் பண்ணு, உனக்கு நம்மளோட அப்பா யாருன்னு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. நீ பொய் சத்தியம் மட்டும் பண்ணனேன்னா எனக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க ஹேமா. லட்சுமி சொல்றாங்க, எனக்கு அப்பா யாருன்னு தெரியும், ஆனா அம்மா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நான் உன்கிட்ட அதை பத்தி சொல்லவே மாட்டேன், நானா எப்படி அப்பாவை தேடி கண்டுபிடிச்சேனோ அந்த மாதிரி வேணா நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹேமாவும் மனசுல நினைக்கிறாங்க, லட்சுமி மாதிரி நம்மளும் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததான் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாவுக்கு கால் பண்றாங்க. என்ன கண்ணம்மா, நல்லா இருக்கிறியாமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஹேமா நல்லா இருக்கிறாளா, ஹேமா அவ அப்பா பத்தி ஏதாவது பேசினாளா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரதி நைட்டெல்லாம் ஹேமா ஹேமான்னு புலம்பிட்டே இருக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க. இல்லத்த, ஹேமா அவ அப்பா பத்தி எதுவுமே கேட்கல, ஆனா மறைமுகமா அவரை பத்தியே தான் பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றேன், எனக்கு எதுவும் புரியலமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, ஹேமா என்கிட்ட வந்து என்னோட அம்மா நீதானம்மா, ஆனா என்னோட அப்பா யாருமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறாத்த அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் என்னால சமாளிக்கவே முடியல அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, நான் உன்ட்டு ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்காத கண்ணம்மா, பாரதி தான் அவளோட அப்பான்ற உண்மையை நீ சொல்லிட வேண்டியதானம்மா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, ஏற்கனவே ஹேமா உங்க மகன் மேல ரொம்ப கோபத்துல இருக்கிறாத்த அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவர் போய் சொல்லிட்டாருன்னா பேக்கை தூக்கிட்டு ஆசிரமத்துக்கு போறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அவ ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கிறா, இப்போ அவர் தான் அப்பா அப்படின்னு தெரிஞ்சா மறுபடியும் அவர் மேல கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் அப்ப எதுக்காக பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாத்த அப்படின்னு சொல்றாங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஏதோ சண்டை, அதனால பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு லட்சுமி புரிஞ்சுட்டா, ஆனா அந்த மாதிரி கண்டிப்பா ஹேமா புரிஞ்சுக்க மாட்டாத்த அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. காலம் வரும்போது அவளே தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, நீ ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும் கண்ணம்மா, நான் உன்னோட முடிவை மதிக்கிறேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.